அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 2வது முறையாக மாவட்ட கவுன்சிலராக போட்டியிட்டு வெற்றி பெற்று 2020 ஜனவரி 5ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டேன். இன்றுடன் என்னுடைய பதவி காலம் முடிவடைகிறது. அதனால் உங்களுடன் சில வார்த்தைகள். நாங்க பதவியேற்ற 4வது மாதத்திலே கொரோனா வந்தது. கொரோனா வந்து 2 வருஷம் எங்களுக்கு எந்த ஃபண்டும் கிடையாது, எந்த வேலைகளும் எங்களால செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. கொரோனா பாதித்த பகுதிகளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் அதிகமாகவே செய்திருந்தேன். என்ஜிஓக்களோடு இணைந்து செய்திருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுகளிடம் நிறைய டொனேஷன் கலெக்ட் பண்ணி செய்தேன். நான் தனிப்பட்ட முறையிலும் நிறைய உதவிகள் செய்திருந்தேன். அது ஒரு பெரிய திருப்தி அந்த நேரங்களில். அது என்னுடைய மாவட்ட பஞ்சாயத்து நிதி 10 பஞ்சாயத்து, என்னுடைய கவுன்சிலுக்கு உட்பட்ட 10 பஞ்சாயத்துகளுக்கு அதை சரிசமமாக பங்கிட்டு வழங்கியுள்ளேன். அதாவது பெரிய பஞ்சாயத்துகளுக்கு கொஞ்சம் அதிகமாக, சின்ன பஞ்சாயத்துகளுக்கு கொஞ்சம் குறைவாக, அதிகமாக கேட்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக, அடிக்கடி கேட்பவர்களுக்கும் அதிகமாக கேட்பவர்களுக்கும் கொஞ்சம் அவங்களுடைய தொந்தரவு தாங்காமல் அவர்களுக்கு கொடுப்பது. ஒன்று சொல்லுவோம் இல்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அந்த மாதிரி. நான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த ஒரு 5 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தேன். வந்த உடனே முதல் ஃபண்ட் வரும்போதே அதை நிறைவேற்றி விட்டேன். நான் என்னுடைய மாவட்ட பஞ்சாயத்து நிதியை அரசியல் பாகுபாடின்றி, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின்றி, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் நான் அந்த நிதிகளை பிரித்து கொடுத்திருக்கிறேன். பொதுமக்கள் நேரடியாக என்னிடம் வந்து கேட்டு வாங்கி சென்றவர்களும் உண்டு. என்னுடைய மாவட்ட பஞ்சாயத்து நிதியை கூட நான் பல நேரங்களில் போராடி தான் நான் வாங்கி இருக்கிறேன். அது பல பஞ்சாயத்து தலைவர்களுக்கு தெரியும். எனக்கு கொடுத்த பணியை அர்ப்பணிப்புடனும், கடமை உணர்ச்சியுடனும், பொறுப்புடனும் செய்திருக்கிறேன் என்ற ஆத்ம திருப்தி எனக்கு உள்ளது. என்னுடைய கவுன்சிலுக்கு உட்பட்ட எனக்கு வாக்களித்த கவுன்சில் மக்களுக்கும், எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய கழக தலைவர்களுக்கும், தேர்தல் நேரத்தில் என்னுடன் தேர்தலுக்காக உழைத்த கழக தொண்டர்களுக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், என்னுடன் பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய நலன் விரும்பிகளுக்கும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும், வெளியிலிருந்து மனதளவில் ஊக்கப்படுத்திய பொதுமக்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.